மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பாப்புலேட் சந்தானத்தோட ரொம்ப ஆமாம் சார். இப்போ சந்தானத்தோட வடக்கப்பட்டி ராமசாமி, அது யோகி கார்த்திக் யோகி. ஆமாம், அவர் வந்து சொன்னார், இந்த கேரக்டர் உங்களுக்குன்னே எழுதியிருக்கேன் சார், நீங்கள் தான் பண்ண சொல்லி நல்ல ரொம்ப அருமையான ஒரு ரோல் கொடுத்தாரு. உண்மையிலே அந்த மாதிரி நான் ரொம்ப நாள் ஆசையாக இருந்தேன், நல்ல ஒரு ஃபுல் டைம் காமெடி பண்ணணும்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது. அது அந்த படத்தை மூலம் நிறைவேச்சு. அதுக்கு தேங்க்ஸ் டு சந்தானம் அண்ட் கார்த்திக் யோகி. அதே மாதிரி இப்போ அடுத்து இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல், அது வந்து நிறைய குழந்தைங்க நிறைய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு மேரேஜ் போயிருந்தேன். எல்லாம் நல்ல சின்ன சின்ன பசங்க எல்லாம் 6 வயசு 8 வயசு 10 வயசு பசங்கள்லாம் வந்து ஒரு அங்கிள் சூப்பர் என்னோடனே. ஸோ ஒரு நல்லா அந்த காமெடி வந்து உண்மையிலே சார், அது நம்ம நினைக்கிறோம் காமெடி படம் பார்க்கும்போது நமக்கு இது வந்து ஓகே சாதனை பண்ணிடலான்னு, இந்த ஃப்ரேமில் போய் பண்ணும்போது ரொம்ப டஃப்பான ஒரு இது. ரொம்ப மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப டஃப் சார். வணக்கம் தம்பி, சொல்லுங்கள் சார். சமீபத்தில் நீங்கள் நடித்த டிடி நெக்ஸ்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. சமீப காலம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 45 வருஷமாக நீங்கள் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு சமீபமாக இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் கூடயும் நீங்கள் சமமாக ஒப்பிட்டு நீங்கள் நடிக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் சார். ரொம்ப நன்றி. அதாவது நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகா நடிகன், எல்லா ஸ்டார்கள் கூடயும் நீங்க சேர்ந்து நடிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வரைக்கும் நீங்க வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் நிறைய படத்துல நிறைய படத்துல நீங்க நடிச்சு நிறைய உங்களை பார்க்கணுங்கிறத, காமெடி படத்துலயும் நீங்க நிறைய நடிக்கணும். கண்டிப்பா. தேங்க்யூ. நாயகன் அடுத்து நேராக பொன்னியின் செல்வன் எப்படி இருந்தது? மணிரத்னத்தோட ஐயோ இடைவெளி சார். அவர்லாம் உண்மையிலே அவர் வந்து பகல் நிலவுலேருந்து ட்ராவல் வித் பகல் நிலவு. ஆமாம், வெரி டெடிகேஷன். அதோடைய ஆரம்ப காலம். இது வந்து மிகப்பெரிய நிலைமைக்கு நாயகன். அதுக்கப்புறம் இப்போது இந்த பொன்னியின் செல்வன் நாங்கள் நம்ம பாரதிதாசன் ஸ்கூல் மாதிரி காலையில் 4 மணிக்கு எழுந்து அது வந்து மேக்கப்லாம் போட்டு 6 மணிக்கு ரெடியாக இருந்து டயலாக்லாம் ரெடியாகி லைவ் வேறு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷ்னல் வே ஆஃப் அப்ரோச். அப்படின்னா சார் அவரும் நைட் லேட்டாக தான் போய் படுக்கிறாரு. காலையில் செட்டில் ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். பெரிய ஒரு ஏஜுக்கு அந்தளவுக்கு இருக்கிறது உண்மையிலே டயர்ட்னஸ் இல்லாமல் அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஆர்டிஸ்ட் வந்து அருமையாக அந்த ஒர்க்கை வாங்குறதுல வந்து அவரை மாதிரி ஒரு. வணக்கம் தம்பி. இப்போ டப்பிங்ல நீங்க ஒரு ஐகானா இருக்கீங்க சார், லைக் கிரவுன். ஹிந்தில இருந்து டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் யாரு வந்தாலும் நீங்க வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. நானா படேகர், அமிதாப் பச்சன் சார். இன்கேஸ் அமிதாப் பச்சன் சார் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அந்த கோடீஸ்வரன் ப்ரோக்ராம்ல வந்து என் வாய்ஸ் என்னை விட ரவி நல்லா பேசியிருந்தாரு அப்படின்ட்டு. அவர் ஹிந்தி இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், அவர்கிட்ட கேட்டப்போ சொல்லியிருந்தாரு. உண்மையிலே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் சார் உங்களுக்கு. ஆனா பாரதிராஜா சார் உங்களுக்கு டப்பிங் பேசும்போது அது எப்படி சார் இருந்தது? குவைட் கான்ட்ராஸ்டாக இருக்கே சார். இல்லை என்ன மேட்டர்னா, ஆக்சுவலாக எல்லாரும் சொல்கிறாங்க டப்பிங் வாய்ஸ்னா, ஆக்சுவலாக வந்து பாரதிராஜா சார் வந்து கற்றுக்கிட்டது. இந்த வாய்ஸ் வந்து நிழல்கள் போது நமக்கு அப்போ நிழல்கள் போது டப்பிங் வந்து இவ்வளோ பெருசாக தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு படம் அது. கரெக்ட். அஃப்கோர்ஸ் வாய்ஸ் இருந்தது, பட் எப்படி பேசணும், எந்த மாதிரி கிளாரிட்டி பேசணுன்றது பாரதிராஜா சார். அந்த பொண்ணு இருக்காளே, அவளை பார்த்தது நான் படித்த படிப்புலாமல் அந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு சொல்லி அந்த சொல்லி கொடுத்தது வந்து அதை நான் உள்வாங்கி பேச ஆரம்பித்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிவாஜி சாரோட நடிக்கும்போது அந்த ஒகேபுலரி தமிழ் அந்த உச்சரிப்பு அதெல்லாம் வந்து அவர் ஊரும் உறவும் படத்துக்கு அவர் டப்பிங் பேசினார். ஒரே தேட்டரில் ஏபிஎன் நாகராஜனோட தேட்டரில் அவர் டப்பிங் பேசுகிறாரு. கூட நடிக்கிறேன் சார், நீங்கள் பேசுகிறீங்க கூட. நாங்கள் சாரோட பேசுகிறேன், இந்த மைக்கில் சார் பேசுகிறாரு, அந்த மைக்கில் காம்படிஷன் சீன்ஸ் அவரே சொல்கிறார் பேசுகிறான். அப்போ சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த பேசிக் தான் நினைக்கிறேன் இந்த வாய்ஸ் ஓவர் வந்து எனக்கு இந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த இன்டர்வியூவில் தான் சொல்கிறேன், உங்கள் இதில் தான் சொல்கிறேன், கேள்வி கேட்டது
இதுவரை எங்கேயும் சொன்னதில்லை. பேசிக் பாரதி ராஜா சாரும் சிவாஜி சாரும் இதுக்கு மெயின் ஒரு ரீசன் அப்படின்னு எனக்கு ரகுவரன் சார் நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க சார்? ரொம்ப ரொம்ப 2006 அந்த டைம்ல செட் ஃபைர்ல சாரை பார்த்து பேச சான்ஸ் கிடைச்சது எனக்கு. செட் ஃபைர் ஸ்டுடியோல ஒரு 20 மினிட்ஸ் பேசியிருப்பேன். அது 15 மினிட்ஸ் உங்களை பத்தி தான் பேசினாரு. அச்சா, ஓகே ஓகே. நீங்க கோயம்புத்தூர்ல உங்க ஜேர்னி, அந்த மலையாளம் படம் சான்ஸ் கேட்க போனது, அது கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ். உங்களை எந்த ரேஞ்சில் சொன்னாருன்னா சார், ஹீஸ் அ பார்ன் ஆக்டர் அப்படின்னாரு. உண்மையிலே நாங்களும் மிஸ் பண்றோம் சார் அவரை. தேங்க்யூ. அதாவது நானும் ரகுன்னு சார் இந்த கக்கான ஒரு படத்துக்கு போனோம்ல, இப்போ 2 பேருக்கு ஒரே ரூமு, 2 பேரும் வந்து பாடாயிரும் ஹிந்தி பாட்டு 2 ஹிந்திலாம் தெரியாது, 2 பேரும் ஹிந்தி பாட்டு. ஓ மேரே தில் கே சैन அப்படின்னு அவன் போடுவான். சேஹனாயே மேரே தில் கோ துவா கி ஜி அப்படி என்ன மாதிரி டேரக்டர்லாம் வந்து ஜன்னவழி என்னையா அது பாட்டு கச்சேரி ஷூட்டிங் நடிக்க வந்தா அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் சார். 30 நாள் ஒன்றா ட்ராவல் அந்த படத்துக்கு. ரொம்ப அந்த இந்த பூவிழி வாசல் ஒரு படத்துக்கு நாளைக்கு ஷூட்டிங்கு, இன்றைக்கி நைட்டு அலப்பையில் ஷூட்டிங் நடக்குது, ஃபாசில் படம். அப்போ ஃபாசில் சார் இது மலையாள படம், மம்முட்டி நடித்த படம், முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் கேரக்டர் என்னென்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அதான் ரீமேக் படம். போய் படம் பார்க்குறோம். படம் பார்த்துட்டு வந்து காலையில் அலையிறான், எங்கேயோலாம் அலைஞ்சி கிழிஞ்சி ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி ஒரு கிளச் ஒன்று வாங்கிட்டு வந்து அதை வச்சு ரூமில் நடித்து காட்டுறான்ட்ட. மச்சான் இந்த கேரக்டர் இப்படி நடந்துடுறா, இப்படி வந்து இப்படி வர்றேன் அப்படின்னு நினச்சி அசந்துட்டேன் பார்த்து. அதே கேரக்டருக்காக தன்னை தயார்படுத்திக்கிறது. அது வந்து அதே மாதிரி மக்களின் பக்கமில் வந்து ஷூட் பண்ணால் எப்படி அதை வாங்கி நடிக்கணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணு சொல்லி நான் ஒன்றுமே இது பண்ணி தான் இது பண்ணது அந்த படத்தில். மக்களின் பக்கம் ஃபிலிம்ஸ், லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். நன்றி சந்தீப். தேங்க்யூ. எத்தனை முறை சந்திச்சிருப்பீங்க அமிதாப் பச்சனை? ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் ஃபங்க்ஷன் போது சந்தித்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் சொல்லி ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து நானும் அவரும் ஒன்றா டப்பிங் பண்ணோம். நான் வந்து தமிழ் பண்ணேன், அவர் ஹிந்திக்கு அவர் பண்ணார், தமிழுக்கு நான் பண்ணேன். தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். தியேட்டரில் ரொம்ப ரசித்தார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா இந்த காலேஜில் பார்த்தது, இந்த காலேஜ் டேஸில் ஒரு படங்கள்லாம் பார்த்துட்டுல ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சும்மா கிசிகா நுக்சான் கிசிகா ஃபாய்தா ஒரு கிசிகா ஃபாய்தா கிசிகா நுக்சான் கிசிகா துனியா மே ராம்லாச்சி. ஏய் மச்சான் என்னடா டேய் மச்சான் பின்னுற மச்சான் டேய் எப்படிடா மச்சான் அப்படியே மக்கப் பண்ணிடுது எல்லாக்க. மக்கப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேன்டீனில் உட்கார அரட்டேன். இதெல்லாம் பண்ணும்போது அப்போ எனக்கு தெரியாது, நான் வந்து நடிகனாகி நான் வந்து அமிதாப் பச்சன் வாய்ஸ் கொடுக்குறேன். வெல்கம், குட் ஈவினிங், வணக்கம், சஸ்திரகால், அதான் அப்படியே இருக்கு. நான் ஒரு சமைச்சால் நாராயணன் தான். ஐயோ என்ன அது நான் கரெக்டாக, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 வாய்ஸ். ஆமாம், நிறைய பேர் செக் பண்ணாங்க, சரியாக வரல. கடைசியாக பிடிச்சாரு என்ன தான் வந்து ஏவிஎம்ல ஷூட்டில் இருந்தேன். அப்போ தான் வந்து பிடிச்சி, சார் நீங்கள் தான் பண்ணார். ஐயோ இல்லை சார் முடியுமா, நீங்கள் வாங்க முடிஞ்சு கரெக்டாக அதே மாதிரி இதாகி. அப்போ என்ன ஆயிடுச்சு, பாம்பேயில் வந்து பயங்கர மழை பெஞ்சு வெள்ளம் வந்து இவங்க டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏரில். பட் ஆனால் வந்து டேப் ரெடியாக இதில் தண்ணிலாம் வந்து எடிட்டிங் டேபிள்லாம் உள்ளே வந்து எடிட்டிங் பண்ண முடியல, கரண்ட்டு கட்டு ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணால் அங்கேருந்து அப்படியே ரஷ்ஷை அப்படியே மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. ரஷ்ஷை அனுப்பிச்சா ஒவ்வொரு டேக்கும் 5 டேக் 7 டேக்லாம் போகுது. எல்லாத்துக்கும் பேசுன்றாங்க, எதை வைப்போம் எதை மாட்டோன்றாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் கஷ்டப்பட்டேன் சார், விடிகாலையில் போய் பேச. அது வந்து அப்படியே ஏறிடுச்சு மைண்ட். அதனால் 84 எபிசோட்ஸ் வந்து இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் ½ hour தான் டப்பிங். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. அதாவது நிழல் ரவி சாரை பொறுத்தளவுக்கு நான் சின்ன வயசுல இருந்து இப்போ பார்த்துட்டு இருக்கேன். கேரக்டர் ரோல்ஸா இருக்கட்டும், வில்லன் ரோல்ஸா இருக்கட்டும், பல ரோல்ஸ்ல பார்த்துட்டேன். ஆனால் சாருக்கு என்ன ஃபேவரட்டான ரோல், வில்லனா இருக்க பிடிக்குமா இல்லை காமெடியானா என்ன ரோல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற சார்ட்டு? காமெடி. ஏன்னா நீங்க எந்த ஒரு டைமென்ஷன் எடுத்தாலும் அதை கலக்குறீங்க. காமெடியனா இருந்தாலும் இதா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் அந்த மேஜிக் எப்படி சார் கொண்டு வரீங்க? அது சில பேருக்கு அமையும். இல்லை பேசிக்காக அந்த டேரக்டர்ஸோட ஹெல்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். டேரக்டர் அவங்க வந்து கொடுக்குற ஊக்கம், அவங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன், சீனோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பண்ண போகிறோன்றது சொல்லித்தர்றேன். அது வந்து நம்மளுக்கு மைண்டில் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா நம்ம வி கேன் புட் அவர் திங் அண்ட் இட் பிகம்ஸ் நைஸ். ஒரு காலத்துல வில்லனா இருந்து பல பேரை மிரட்டி இருக்கீங்க. இப்ப வில்லன் நிழல்கள் ரவி சாரை மிஸ் பண்றீங்களா?
ஆல்வேஸ் ஆல்வேஸ். நீங்க அதுவும் இல்லாம இப்போ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாவும் இருக்கிறீங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கான ஒரு கரெக்டான டிப்ஸ் சொல்லுங்க சார். ஒரு 2 டிப்ஸ். சரி, நம்ம ஒரு கேரக்டருக்கு டப் பண்ணுறோன்னா அது எந்த மாதிரி மாடுலேஷன் அவங்க பேசியிருக்காங்க, அது எந்த மாதிரி அவங்க ஃபேஸ் உணர்ச்சி முகபாவனை எப்படி இருக்குன்னு அதெல்லாம் பார்த்து அதை ஃபீல் பண்ணி அதுக்கு கொடுத்தா தான் அது போய் ரீச் ஆகும். அது என்ன கேரக்டர் அதை ஃபாலோ பண்ணி ஒரு வில்லனிக்கா இல்லை ஒரு மெஜஸ்டிக்கான வாய்ஸா இல்லை வந்து ஒரு அந்த ஜாலியாக ஜோவியல் கேரக்டர் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒன்ஸ் இஃப் யூ பிகம் அன் ஆக்டர் அதுக்கப்புறம் இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ். அதே மாதிரி உங்களுக்கும் சித்ரா சாருக்கும் ஒரு காமனான ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க 2 பேருமே சந்தானம் சாரோட இணையும் போது அந்த மேஜிக்கே பெருசா இருக்கு. சோ அது போன்ற ஒரு காம்பினேஷன் விரைவில் எதிர்பார்க்கிறோம் சார். தேங்க்யூ. ஷூர். நன்றி நன்றி. இறுதி கேள்வி சார், ஜனநாயகன் படத்துல நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம். அதை பத்தியான ஒரு அப்டேட் ஒன்று சொல்லுங்க சார். அது ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, அது அப்புறமா சொல்லணும். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப தேங்க்யூ. உங்களை நேரடியாக பாராட்டிருக்காரு அமிதாப் இந்த மாதிரி இந்த குரல் கொடுத்ததுக்கு? நேரில் பார்த்து ரொம்ப ஹாப்பிட்டு. பௌத் படியா பைசா பௌத் படியா, வெரி ஹாப்பி டு. இல்லை அந்த இதுக்கு கோன் பண்ணேக்கா முடித்தோன்னே எனக்கு இதில் ஃபோன் போட்டு இவங்க கொடுத்து நைட்டே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணார். அந்த ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் மாதிரி பேசி அனுப்பிச்சோல்ல, அதை பார்த்து கேட்டோன்னே இது நம்ம ஒரு காலத்தில் சினிமாவில் பார்த்து ஒரு பெரிய ஃபேன் ஆகி ஒரு வாய்ஸ் எல்லாம் பார்த்து பேசிக்காக அவர் வாய்ஸே ஒரு க்ரம்பிளிங். ஆமாம், ரொம்ப டிஃப்ரெண்ட் வாய்ஸு. அதே மாதிரி கிஷோர் குமார் ஆல்சோ அவர் கரெக்டாக மேட்சிங் அமிதாப். நீங்கள் குரல் கொடுத்ததில் யார் வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அமிதாப் அமேசிங். அமிதாப் பேசும்போது ஈஸியாக வந்துடும். அது ஒரு டியூன் ஆயிடுச்சு. டியூன் ஆயிடுச்சு கரெக்ட். வணக்கம் சார். வணக்கம். சேஷன் பள்ளிக்கண்ணன். நீங்க பாலச்சந்திர படத்தை ஹீரோவா நடிக்கலாம் கூட, அவர் முதல் சீரியல் எடுத்த லைஃப் ஸ்நேகத்தை நீங்க தான் சார் ஹீரோ. ஸ்கூல் டேஸ்ல அந்த சீரியல் பாக்குறதுக்காகவே எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுட்டு பார்ப்பேன். அதே மாதிரி உங்களோட கேரக்டர் ரோல்ஸ்ல நீங்களும் ராதிகா மேடம் பஞ்சவர்ணாசுரம் டைரக்ட் பண்ண கலிகாலம் இது நல்லா இருக்கும். ஸோ ஒரு அப்பா ஒரு 2 பசங்களுக்காக ஒர்க் பண்ற ஒரு ஃபாதர் கேரக்டர் பண்ணிருப்பீங்க. அதுக்குள்ள ஒரு டைலாக் சொல்லிருப்பீங்க. ஏன்னா நீங்க செத்து போயிட்டே நடிச்சிருப்பாங்க. மறுபடியும் வரும்போது எங்க நீங்க உயிரோட இருக்க தெரிஞ்சா வேற எல்லாம் போயிடும் போல உங்களை வெளியே காமிக்கவே மாட்டாங்க. அப்போ ராதிகா மேனட்ட ஒரு டைலாக் சொல்லியிருப்பீங்க, வயசான காலத்துல பசங்க வந்து அப்பா அம்மாவை உட்கார வச்சு சாதம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் அதை பாக்குறேன்னு சொல்லியிருப்பேன். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். தேங்க்யூ. அபிஷேக் பச்சன் சார் கூட ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருப்பீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது என்னாச்சு, அபிஷேக் பச்சனோட ஒரு ஹிந்தியில் வெப் சீரிஸ். அந்த நமக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ திடீர்னு பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணி, சார் ஹிந்தியில் நீங்கள் பண்ணுறீங்களா? சரி பண்ணுறேன். இந்த மாதிரி ஹிந்தியில் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. இது வந்து வெப் சீரிஸு அபிஷேக் பச்சனோட நிறைய டைலாக்ஸு. சரின்னு சொல்லி டைலாக் அனுப்பிச்சு நான் என்ன பண்ணேன், எடுத்து பேசி அனுப்ப சொன்னாங்க. சரி என்ன பண்ணேன், பேப்பரில் இப்படி எழுதிட்டு கேமரா இப்படி வச்சு பக்கத்துலேயே வச்சு அப்படியே கண்ணாடி ஒரு போட்டு ஸ்டைலாக பேசிட்டேன். அதை பார்த்தோம் டேரக்டர் பிடிச்சி அரே யார் கியா பௌத் படியா பேசாம உடனே டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்து போட்டு அடிக்கிட்டு. அபிஷேக் பச்சனுக்கு வந்து 25, 28, 30 வயசு. எனக்கு வந்து ஒரு 60 வயசு. ஸோ அவரோட ஃப்ளாஷ்பேக்னு கதை ஆரம்பிக்கும், அந்த மாதிரி கதை போகும். ஸோ அந்த அபிஷேக் பச்சன் வந்து நான் என்னோடய டெத்து சீனில் அவர் மடியில் நான் படுத்து இறக்குற மாதிரி. ஸோ அந்த டைலாக் நான் பேசுவேன். அவர் முடித்தோன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு நான் சொல்கிறாரு, சார் எங்கள் அப்பா என் காதில் பேசுகிற மாதிரி இருக்குது சார். இந்த வாய்ஸ் அப்படியே எங்கள் அப்பா பேசுகிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப் சீரிஸ், ப்ரீத் இன்டு ஷேடோஸ்னு. அதுவும் பாருங்க பேர் ப்ரீத் இன்டு ஷேடோஸ். ஷேடோஸ் நிழல்கள் வருது, நிழல் மூச்சு. ஸோ கொடூரமான சீரியலை வில்லனா பண்ணது வந்து நீங்க பணம் பெண் பாசம் சீரியல். ஆமாம், அது ஒரு கணக்கான இது. உங்களால் ஸ்வீட் சாப்பிட முடியாது, டெல்லி கணேஷனுக்கு ஸ்வீட் சாப்பிட்றதுக்கே நீங்க சம்பளம் கொடுப்பீங்க. ஸோ அந்த சீரியஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். தேங்க்யூ டியர். இப்போ விஜய், அஜித் போன்ற நடிகர்களோடு நடிக்கும்போது ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி பழகுவாங்களா இல்லை நல்ல பழகம்? இல்லை நல்ல பழகம். நான் ஆரம்பத்தில் இப்போ அவங்களோட ஆரம்ப கால படங்கள்லாம் நம்ம நடித்ததுனால அவங்களே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு பந்தமும் இல்லை. அது எப்படி ரஜினி சார் பழகிறோ அந்த மாதிரி தான் அவங்களும் பழகிறாங்க. தேர் ஆல் வெரி டவுன் டு எர்த் கைஸ். உங்களுடைய முதல் படத்தினுடைய கதை வசனகர்த்தாவான மணிவண்ணனோட உங்களுடைய அசோசியேஷன் எப்படி? ஃபஸ்ட்டு அவர் நான் கோயம்புத்தூர் தெரியாது, ஒரு 10-15 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன அந்த பாஷை நம்ம ஊர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி
எனக்கு நீங்கள் கோயம்புத்தூருங்களா? ஆமாங்க. அந்த காலகட்டத்தில் ரவி ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோ. நிச்சயமாக தமிழ் சினிமா உலகத்தில் பல பேர் காதலிச்சிருப்பாங்க. அந்த நடிகர்களுடைய காதலெல்லாம் எப்படி எஸ்கேப் ஆகி வந்து சார் என் லைஃப் என்ன ஒரு அச்சீவ் பண்ணி எய்ம் பண்ணி கோலை போயிட்டுருக்கோம். இப்போ இன்றைக்கி பல இளம் நடிகர்கள் வந்துட்டாங்க. அவங்களோடலாம் கூட நடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் கார்த்தி, இது மாதிரி பல நடிகர்களும் நடிக்கிறீங்க. இதில் யாரெல்லாம் உங்களை ஆச்சரியப்படுறாங்க? மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.